ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி லஞ்ச் என்ன சமைச்சிட்ருக்கேன்னா, வழக்கம் போல் சாப்பாடு கொதிச்சிட்ருக்கு. இங்கே நம்ம தட்டைப்பயிறு இருக்குல்ல, தட்டைப்பயிரை வேக வச்சுட்ருக்கேன். அதில் ஏதாவது குழம்பு செய்யலான்ட்டு. இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டுட்டு ஒரு வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணி வதங்கினதுக்கப்புறமா இதில் காய் சேர்க்கணும். அந்த பயிர் வச்சு ஒரு புளிக்குழம்பு மாதிரி செய்ய போகிறேன். இப்போ இதில் நான் புடலங்காவும் உருளைக்கிழங்கும் எடுத்திருக்கேன். இன்றைக்கி இந்த 2 காய் எடுத்திருக்கேன். இப்போ ஆனியன் வதங்கிருக்குல்ல, இதில் வந்து இந்த காயை சேர்த்துக்கணும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது காய் வந்துட்டு ஒரு பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறமா நம்ம மற்ற பொருளை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் குழம்பு தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ இதில் வேக வச்ச பயிறு தட்டைப்பயிறு சேர்த்துக்கிறேன். இப்போ வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா காய் வேகிற வரைக்கும் கொதிக்க விட்டுருக்கணும். இப்போ கேரட் பொரியலுக்கு பாசி பயிறு வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு 2 கேரட் வந்துட்டு சாப்பரில் போட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா பேஸ்ட் அரைச்சி இந்த குழம்பு சேர்த்துக்கிறேன். இதில் தண்ணியை ஊற்றிட்டு தண்ணியை அலசி இதில் சேர்த்துக்கிறேன். குழம்புல சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி விடுவோம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன். புளி எடுத்துகிட்டு அந்த தேங்காய் ஊற்றணும்ல, அந்த டைம்லேயும் நான் சேர்த்துக்கிறேன். ஒரே டைமில் கொதித்து வந்துட்டு சீக்கிரமாக நமக்கு டைம் சேவ் ஆகும். இப்போ இதையும் புளி தண்ணியும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். எல்லாம் ஊற்றலை, கம்மியாக ஊற்றுறேன். ஊற்றுனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு தண்ணி போதுமானு பார்த்துட்டு நல்லா கொதிக்க விட்ருங்க. கேரட் பொரியலுக்கு கொஞ்சமாக தேங்காய், 2 பச்சை மிளகாய், 2 சீரகம் தான் சேர்த்துக்கோங்க. கடுகு, கொஞ்சமாக உளுந்து பொரிஞ்சிச்சு. இதில் வந்து தட்டி வச்ச பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை 3 சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வேக வச்ச பாசி பருப்பும் கேரட்டும் ஆல்ரெடி காய் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போ கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ இதில் அரைச்ச தேங்காய், பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும்.
கேரட் பொரியல் ரெடி, தட்டைப்பயிறு குழம்பு ரெடி. நான் எனக்கு மட்டும் ஆனியன் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். எதுக்குன்னா முட்டை ஆம்லேட் போடுறதுக்கு.